என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வா சொல்றேன். என்ன மருது, சர்ச்சுக்கு மெர்சியை நீயே கூட்டு வந்திருக்க? உங்க 3 பேர்கிட்டயும் ஒன்று சொல்லணும். நாளைக்கு சாயந்தரம் நான் என் கப்பலில் புறப்படுறேன். என்னப்பா இது? நாளைக்கு போறியா? ஆமா ஃபாதர். இந்த மண்ணில் நான் கால் எடுத்து வைக்கும்போது இனிமேல் நம்ம கப்பலில் ஏறக்கூடாது. மக்கி போனாலும் இந்த மண்ணோட தான் மக்கி போகணும்னு நினைச்சேன். ஆனால் கடல் வாழ்க்கையை விடலை. வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு இப்போ சொந்தக்காரனையே ஏற்றுக்க தயங்குது. நாளைக்கு நான் இங்கே இருக்க போகிறதோ இல்லை கப்பலில் ஏற போகிறதோ ஒன்று நான்சி கையிலையும் இல்லை உங்கள் கையிலையோ தான் இருக்கு. என்கிட்ட என்னப்பா இருக்கு? இதை படிங்க ஃபாதர். மருது, கேப்டன், என்னது? இதில் ஏதாச்சும் ஒன்று எடுங்க ஃபாதர். எடுங்க ஃபாதர். என்னை பார்த்து சொல்லுவீங்கல்ல, சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன். அதான் எல்லா முயற்சியை எடுத்து பார்த்துட்டேன். இனி உயிரை விட்டு பணமா கிடந்தா கூட இவ முடிவை சொல்ல மாட்டான். ஆனா அந்த கடவுளோட முடிவு இப்போ உங்க கையில். நான்சி, அவன் போகணுமா? அவன் இங்க இருக்கணும்னு வந்தா நாமெல்லாம் அவனை துரத்துறோம். நீதாம்மா அவனை தடுத்து நிறுத்தணும். அவளால முடிவெடுக்க முடியாது ஃபாதர். சத்தியமா சொல்லுங்க, நான் போறத விரும்புறாளன்னு. என்னால முடிவெடுக்க முடியல. பிரிங்க ஃபாதர். நான் கடவுளை நம்புறவ. எந்த முடிவா இருந்தாலும் அது கடவுள் முடிவா இருந்தா எனக்கு நல்ல முடிவு தான். நீங்க பிரிங்க. அதுல இவர் பேர் இருந்தா இப்பவே இங்கேயே உங்க முன்னால இவரை ஏத்துக்கிறேன். இல்லைன்னா காலம் பூரா கேப்டனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை 1000ல் ஒருத்தன், 1,00,000ல் ஒருத்தன், கோடியில ஒருத்தன் மறுபடியும் பழிச்சு வந்தாலும் வரலாம். பிரிங்க. பிரிக்காதீங்க சாமி. இவ ஏதோ தெரியாம பேசுறான். இந்த சீட்டை பிரிச்சு மருது பேரு வந்தா நல்லது, வரலன்னா சீட்டை இப்போ பிரிக்கணும்னு தேவையில்லை ஃபாதர். நாளைக்கு சாயந்தரம் தான் நான் கப்பல் ஏற போறேன். அதுக்குள்ளே இப்போ முடிவு சொல்லனா நானே வந்து சீட்டை பிரித்து பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு கடவுள் முடிவு முக்கியம் இல்லை, ஓ முடிவு தான் முக்கியம். என்ன முடிவு எடுத்தாலும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து சொல்லு. வா.